இப்போ பிக் பாஸ் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து எப்படி வேலை நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். காலையிலே விக்ரம் வந்து ஏதோ பாத்ரூம் வேலையெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு திவ்யா ஃபுல்லாக குக்கிங் பண்ணாங்க. கானா வினோத், சபரி அண்ட் கமர்தன் ஃபுல்லாக நிறைய காய் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு சாண்ட்ரா கொஞ்சம் நேரம் குக்கிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து சுபிக்ஷா பாத்திரம் கழுவணுங்கும் போது வினோதனை வந்து ஹெல்ப் ஆஃபர் பண்ணாங்க. நீ பண்ண வேண்டாம், உனக்கு கை வலிக்குதில்ல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சபரி வந்து இவங்க 2 பேத்துக்கும் தலையெல்லாம் கட்டி விட்டார், சுபிக்ஷா அரோராக்கு. அப்புறம் திவ்யா வந்து அரோராக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க. அப்புறமா கமருதனும் கானா வினோத் 2 பேரும் சேர்ந்து பெருக்குறாங்க. பெருக்கும்போது கானா வினோத் என்ன சொன்னாங்க, இந்த பாரு வந்து பேருக்கு 2 பாத்திரத்தை கழுவிட்டு ஓடிடுச்சு, கழுவவே இல்லை அப்படின்னு. அப்போ வந்து கமருதன் சொல்கிறாரு, அதுவும் யாராச்சும் பார்க்கணுன்னு தான் பண்ணியிருப்பா அப்படின்னு. உடனே திவ்யா சொல்கிறாங்க, அது காதில் விழணும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாரு வந்துட்டு, ஹே நான் கழுவியாச்சு, ஒரு செட்டு நான் கழுவிருப்பேன், அப்போ ஒரு செட்டு கமருதன் கழுவிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் நிறைய பாத்திரம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரம் கழுவினது கானா வினோத், கொஞ்சம் பாத்திரம் கழுவினது கமருதீன், பாருவும் கொஞ்சம் பாத்திரம் கழுவினாங்க. அதுக்கப்புறமா இங்கே எல்லோரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் ஆனதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு சொல்கிறாரு, இப்போ நேற்று நீங்கள் எல்லோரும் எவ்வளோ டைம் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், இது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நாளைக்கு பண்ணுறதுக்கு, அடுத்த டாஸ்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ரொம்ப ரெடியாக இருக்காங்க டைம் என்னன்னு தெரியறதுக்காக. நான் இப்போ டைம் ஒன்று சொல்லிடுறேன். சாண்ட்ரா வந்து 16 நிமிஷம், அடுத்தது வந்து விக்ரம் வந்து 46 நிமிஷம், அடுத்தது வந்து வினோத் வந்து 49 நிமிஷம், அடுத்தது வந்து சபரி 54 நிமிஷம். இவங்க எல்லாரும் 1 ஹவருக்கு கீழே. அதுக்கப்புறமா வந்து சபரிக்கு கையில் ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, அதனால் அவரால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக பாரு வந்துட்டு 1 hour 46 minutes. அப்புறம் திவ்யா வந்து 2 hours 54 minutes. 2 பேருமே வந்து காலை செருப்பு இல்லாமல் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமா கமருதீன் வந்து 3 hours 15 minutes. அப்புறமா அரோரா வந்து 6 hours 17 minutes. நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி அவங்க நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சுபிக்ஷா இதுக்கப்புறம் 2 seconds நின்றுட்டு இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை வந்து பிக் பாஸ் வாழ்த்தினார். நிஜமாவே எல்லாருமே வந்து சுபினா பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கஷ்டம்தான், அதுவும் பொண்ணு தான். ஸோ அரோராவும் 2 பேருமே ஒரு பயங்கரமான ஃபைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டுக்காக 3.25 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்காக நின்றுருக்காங்க. சத்தியமாக எப்படி முடியுதுன்னே தெரில. இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா பாரு சொல்கிறாங்க, அது சுபிக்ஷா நின்னது பெருசு, அரோரா நின்னதும் பெருசு, திவ்யா காலில் செருப்பு இல்லாமல் 3 மணி நேரம் நின்னது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பாருவும் கமருதனும் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்புறமா பாரு சொல்கிறாங்க, எல்லாருமே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ண கூப்பிட்டோன்னே விக்ரம் வந்து, ஹே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். யாருக்கு நல்லா புரிஞ்சுக்க தெரியுமோ வாங்க அப்படின்னோடனே இவர் வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, ஐயோ போகலன்னா அழுதுருவான் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.